இன்றைக்கி நம்ம முட்டை மசால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை மசால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி பரோட்டா கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் அதை எப்படி பண்ணுறேங்கிறத அளவுகளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் ஜீரகம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5-6 பல், சின்ன பல்லுங்கிறனால 5-6 பல் பூண்டு, சின்னதாக ஒரு புளி, கூடவே எவ்வளோ காரம் வேணுமோ வரமிளகா, அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கறிவேப்பிலை, நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகளை இதுக்குள்ளே ஊற்றலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 6 முட்டைகளை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 6 முட்டைகளை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்களெல்லாம் மேலே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போகட்டும். மசாலாலாம் இதில் பிடிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இது சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாடு கூட உண்மையாலுமே நல்லா இருக்கும். சப்பாத்தி இது கூட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.